Hello students, welcome back to the social class 7th, civic chapter 4, growing up as boys and girls. Do you know who's boys and girls? Yes, ஆண்கள் மற்றும் பெண்கள். Okay, in this lesson we are going to discuss about who's boys and who's girls, then role of the boys and role of the girls. Okay, before going to start this lesson, here are few more interesting objects. Okay, லிசன் இங்கே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ பாய்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேண்ட் அண்ட் கேப் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் வந்து ஃப்ளார்ஸ் அண்ட் ப்ரூம் ஸ்டிக் இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு யார் சொல்லி கொடுக்குறா? நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. நம்மளுடைய சொசைட்டிலேருந்து நம்மளுடைய சைல்டுஹுட்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம அம்மா வந்து ஃப்ளார் வச்சுருப்பாங்க, ஓ அப்போ அம்மா வந்து ஃப்ளார் வச்சுருப்பாங்க, அப்பா வந்து ஃபேன் போடுவார், அப்பா வந்து ஓ அப்போ ஃபேன் போடுவார் அப்படின்றத நம்ம வந்து நம்மளுடைய சைல்டுஹுட்லேருந்து நம்ம சொசைட்டிலேருந்து பார்த்து நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, திஸ் லெசன் பீயிங் எ பாய் ஆர் எ கேர்ள் in an important part of one's identity. The society we grow up in teach us what kind of behavior is acceptable for girls and boys, what boys can and girls can or cannot do. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பாய் அண்டு கேர்ள் அப்படின்றதே ஒரு பெரிய ஐடென்டிட்டி தான். ஓகேவா? ஸோ இவங்க யார் அப்படின்னா ஒரு கேர்ள் அப்படின்றோம் இல்லையா, அதே ஒரு பெரிய ஐடென்டிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு சில நேம்ஸ் இருக்கும், பாய்ஸ்க்குன்னு ஒரு சில நேம்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம எப்படி இருக்கணும், ஒரு கேர்ள்ஸ்னால் எப்படி இருக்கணும், ஒரு பாய்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யார் டீச் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டி தான் வந்து நமக்கு டீச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாய்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாய்ஸ்லாம் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் லெவலில் தான் ஹேர் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. தென் கேர்ள்ஸ் அப்படின்னாக்கா ஒரு லாங் ஹேர் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய சொசைட்டிலேருந்து நம்மளாவே லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாய்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் கேர்ள்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பஸ் அண்ட் கார்லாம் ட்ரைவ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து யார் பண்ணுவா அப்படின்னாக்கா மென் மட்டும்தான் பண்ணுவாங்க, விமன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே வந்து நார்மலாக பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் we often grow up thinking that these things are exactly the same everywhere, but do all societies look at boys and girls in the same way? We will try and answer this question in this chapter. We will also look at how the different roles assigned to boys and girls prepare them for their future role as men and women. அதாவது இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சொசைட்டியில் சேமாக தான் பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின். ஓகேவா? ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே வந்து நம்ம ஒரு காலேஜ் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் மென் அண்ட் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது நம்மளுடைய ஃப்யூச்சரில் இருக்க போகிற அந்த மென் அண்டு விமன் ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நமக்கு எப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்குன்னு அந்த ரோல் யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சொசைட்டி தான் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் we will learn that most societies value men and women differently. The roles women play and the work they do are usually valued less than the role men play and the work they do. This chapter we will also examine how the inequalities between men and women emerge in the area of work. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மென் அண்டு விமன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குள்ள நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மென்னை பார்க்குற மாதிரி ஒரு விமனை வந்து பார்க்கறது இல்லை. ஸோ இதுவே வந்து நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட் அவங்களுடைய பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விமன் அப்படின்றவங்க ஒரு ஸ்லேவாக தான் இருந்தாங்க. ஓகேவா? மென் அப்படின்றவங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விமன் அண்டு மென் இவங்களுக்குள்ள நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு எடுத்துக்கோங்களேன், அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு மென்னுக்கு ஈக்குவலாக ஒரு விமன் பண்ணாலும் அதை வந்து விமனுடைய ஒர்க்கை வந்து லெஸ்ஸாக தான் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் மென் வந்து ரொம்ப அதிகமாக பண்ண மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது பிட்வீன் த மென் அண்ட் விமன். ஓகே, ஸோ
அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறோம். பிக்சர்ஸில் வந்து ஃப்ளார் அப்படின்றது யார் வச்சுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா அம்மா வச்சுப்பாங்க. தென் பைக்கி இருக்குது, தென் கிரிக்கெட் பேட் இருக்குது. இதெல்லாம் வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதிலே வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மென் வந்து விமன் எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஒரு மென்னுக்கு ஈக்குவலாக ஒரு விமன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் வந்து எப்படி அக்கர் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் see growing up in Samoa in 1920s. The Samoa Island are part of a large group of small islands in the southern part of Pacific Ocean. In the 1920s, according to the research report, the Samoan society, children did not go to school. They learned many things such as how to take care of children or the household work from the older children and from the adults. Fishing was a very important activity on the islands. Young people therefore learned to undertake the long fishing expeditions, but they learned these things at a different point in their childhood. ஸோ இங்கே சாமோ அப்படின்றது ஒரு ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஓகேவா? அங்கே இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷனில் இருக்குது ஒரு ஸ்மாலர் ஐலண்ட். ஸோ ஐலண்டு அப்படின்றது என்னன்னு தெரியலையே, தீவுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பகுதிகளிலும் நீர்களால் சூழப்பட்ட பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, தீவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் என்ன அப்படின்னா சாமான். ஸோ 1920s அக்கார்டிங் டு ரிசர்ச் ரிப்போர்ட் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில்ட்ரன்லாம் இப்போ நம்மளாம் வந்து என்ன அப்படின்னாக்கா 3 இயர்ஸ் ஓல்ட்லேயே வந்து ஸ்கூல்லலாம் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு வரோம் இல்லையா? ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னாக்கா ஸோ அந்த ஐலாண்ட் அப்படின்றதால ஸோ அங்கே வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபிஷ்ஷிங் இந்த மாதிரி ஒர்க்லலாம் ரொம்ப வந்து என்கேஜாக இருப்பாங்க. ஸோ அதை சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாய் சைல்டாக இருந்தால் என்ன பண்ணுவான், ஸோ வந்து இந்த ஃபிஷ்ஷிங்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒர்க்கில் வந்து ரொம்ப அவங்களுடைய எல்டர்ஸ் இல்லை அடல்ட்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறான். இதுவே வந்து ஒரு கேர்ள் சைல்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்ட் அதாவது கேர் டேக்கிங் அந்த ஒர்க்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஆக மொத்தம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுல அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலியை வந்து எப்படியாவது ஒரு ரன் பண்ணணும் அந்த ஒரு மோட்டிவ்லேயே வேலைக்கு போகிறாங்க. ஓகேவா? தென் as soon as babies could walk, the mother or other adult no longer looked after them. Older children, often as young as few years old, look over this responsibility. Both boys and girls looked after their younger siblings. But by the time a boy was about 9 years old, he joined to the older boys in the learning outdoor jobs like the fishing and planting coconuts. Girls had to continue looking after a small children or do the errands for the adult till they were teenagers. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சாமோ அந்த ஐலண்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு பேபிஸாக இருக்கிற வரைக்கும் தான், ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மதர் நமக்கு எப்படி வாக் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிராண்ட் பேரண்ட் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, என் கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வா, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை பிடிச்சி நடந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு யாருமே சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தானாகவே நடக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த 5 இயர்ஸ் அவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க, ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேஜ்லலாம் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஸ்கூலுக்கு போகும் தென் அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் இந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இதுவே வந்து பாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அவன் வந்து ஒரு 9 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் போதே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்டர் பாய்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஸோ ஃபிஷ்ஷிங்லாம் வந்து எப்படி பண்ணுறது, தென் வந்து கோகனட் பிளான்டிங், ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து அவன் லேர்ன் பண்ணிக்கிறான். அவுட்டோர் ஜாப்ஸ் வந்து அவன் லேர்ன் பண்ணிக்கிறான். இஃப் இட் இஸ் த கேர்ள்ஸ் ஸோ அவங்க டீனேஜ் வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா வீட்டில் இருப்பாங்க. ஓகேவா? சாரி, அவங்க வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு
12 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. இதுவே வந்து ஒரு 13 இயர்ஸ் வந்துடுது அப்படின்னா அதுலேருந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னாக்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பாய்ஸ் அப்படின்னாக்கா மீன் பிடிக்க போகிறான், தென் வந்து ட்ரீஸ் வந்து பிளான்டிங் பண்ணுறான். இதுவே கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீடமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 13 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்களுக்குன்னு எல்லா ஃப்ரீடமும் இருக்கும். அதுக்கு 13 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரீடமே இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீட்டிலலாம் வந்து கேர்டேக்கர் வேலைக்கு ப்ளஸ் வந்து இந்த குக்கிங் அந்த வாஷிங் இந்த மாதிரியான வேலைக்கெலாம் போயிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் க்ரோவிங் அப் மேல் இன் மத்திய பிரதேஷ் இன் த 1960s. லாஸ்ட்டாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாமோ அப்படின்ற அந்த ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து எப்படி க்ரோ அப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த 1920ஸ்லாம் வந்து மத்திய பிரதேஷில் மேல் அப்படின்றது ஒரு பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள எப்படி வந்து க்ரோ அப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். The following is adapted from the account of the experience of being in a small town in Madhya Pradesh in the 1920s. ஸோ நம்ம என்ன அப்படின்னா இந்த 1960ஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதாவது இந்த மேல் சைல்டை க்ரோ அப் பண்ணுறதுல அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? From class 6 onwards, boys and girls went to the separate school. The girls' school was designed very differently from the boys' school. They had a central courtyard where they played in the total seclusion and safety from the outside world. The boys' school had no such courtyard and over playground was just a big space attached to the school. அதாவது இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸ் எல்லாமே வந்து சேம் ஸ்கூலில் இருக்கும் இல்லையா? தென் ஒரு சில ஸ்கூலில் என்ன அப்படின்னாக்கா பாய்ஸ்க்குன்னு தனி ஸ்கூல், கேர்ள்ஸ்க்குன்னு தனி ஸ்கூல் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மத்திய பிரதேஷில் ஒரு ஸ்கூல், அங்கே என்ன அப்படின்னா ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன அப்படின்னாக்கா செப்பரேட் ஸ்கூல் தான். ஸோ பிஃபோர் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேம் ஸ்கூலில் இருப்பாங்க. ஆனால் 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்களுக்குன்னு தனித்தனி ஸ்கூல் இருக்கும். இந்த தனித்தனி ஸ்கூல்னு பார்க்கும்போது இப்போ இந்த கேர்ள்ஸ்க்குன்னு பார்த்தா ஒரு தனி ஸ்கூல் இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா கண்ட்ரி யார்டில் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த பாய்ஸ்க்கு அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஸ்கூல் இருக்குது இல்லையா? இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கூட என்ன அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாய்ஸ்னால் அப்படின்னா கிரவுண்டில் அவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதா இந்த ப்ளே கிரவுண்ட் அப்படின்றதுலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். தென் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். இதுவே வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் எவ்ரி ஈவினிங் ஒன்ஸ் ஸ்கூல் வாஸ் ஓவர் த பாய்ஸ் watched as the hundreds of school girls crowd the narrow street. As these girls walked on the streets, they looked as the purposeful. This was unlike the boys who used the street as a place to stand around in the idling, to play, to try out tricks with their bicycle. For the girls and the street was simply a place to get the straight home. The girls always went in the group, perhaps because they also carried the fears of being stressed or attacked. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாய்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவாங்க, தென் பைக்கில் போகிறாங்க. ஓகேவா? இப்போ பைக்லலாம் கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போது இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆனால் பாய்ஸ் என்ன பண்ணுவான் ரோட்டில் நல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிக்கிட்டு போவான். ஆனால் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சைலண்ட்டாக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா? அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கேர்ள்ஸ் வந்து ஒரு குரூப்பாக தான் போவாங்க. ஓகேவா? ஸோ சிங்கிளாக போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பயம், யாராவது வந்து நம்மளை வந்து டீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா குரூப்பாக தான் போவாங்க. ஆனால் பாய்ஸ் என்ன பண்ணுவான் தனியாக போவான், தென் குரூப்பாகவும் போவான். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில டிஃப்ரென்சஸ், அதாவது டிஸ்கிரிமினேஷன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்குள்ள டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் after reading the two examples above, we realized that there are many different ways of growing up. Often we think that there is only one way in which children grow up. This is because we are most familiar with our experience. If we walk to the elders in a family, we will see the childhood were probably very different from us. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு
டூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா மேலே. ஸோ அதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா நமக்கு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஆமாம், பாய்ஸ்னால் வந்து இப்படி தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போவாங்க, கேர்ள்ஸ் வந்து பேசிக்கிட்டு வருவாங்க ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ப்ளஸ் அவங்க ஸ்கூலுக்கு போகிற ஸ்டைலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இப்போ வந்து ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எங்கேயா வெளியில் போகணும்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகிறோம் இல்லையா. அப்போது இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பெரியவனாகிற வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இப்போ இவங்களாம் வந்து என்ன அப்படின்னாக்கா செல்ஃபாக அவங்களுக்குன்னு ஒரு என்ன அப்படின்னாக்கா சின்ன பிள்ளையிலே வந்து வேலைக்கு போகிறாங்க. என்ன ஸ்கூலு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கும் வந்து தனித்தனியாக கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்கூல் போகிறாங்க. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம லேட்டர் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ in this class we have discussed about some little story about growing up boys and girls. The next one, growing up in Soma in 1920s. Then next lastly we have discussed about growing up male in Madhya Pradesh 1960s. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.